காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது முனையடுவார் நாயனாருடைய வரலாறு. என்ன தொண்டு செய்து இவர் சிவபதம் பெற்றார் என்பதை நாம் பார்க்கலாம். வேளாளர் மரபில் அவதரித்தவர் முனையடுவார் நாயனார். சிவன் மீது இவருக்கு மிகுந்த அன்பும் ஈடுபாடும் பக்தியும் உண்டு. சிவன் அடியார்கள் மீது மிகுந்த வாஞ்சை. அவர்களுக்கு அறுசுவை உணவளிப்பார் முனையடுவார் நாயனார். என்ன தொண்டு செய்தாருன்னு பார்க்கலாம். மிகவும் வித்தியாசமான ஒரு தொண்டு. மூர்க்க நாயனார் சூதாட்டத்தின் மூலம் பெற்ற பணத்தை கொண்டு திருவமுது படைத்தார் சிவனடியார்களுக்கு. இவர் என்ன செய்கிறாரு? இவர் வீரத்திலும் விவேகத்திலும் மிகச்சிறந்தவர். போருன்னு ஒன்று நடந்தாக்கா வெற்றி ஒருத்தருக்கு வரணும் இல்லையா? அதற்கு என்ன தேவை? வீரம் மட்டும் அல்லவே, விவேகமும் வேண்டும். அதற்குரிய சிறப்பான படை வீரர்களும் வேண்டும் அல்லவா? இவர் என்ன செய்கிறாரு? முனையடுவார் நாயனார் பல வீரர்களை சேர்த்து கொண்டு ஒரு அணியாக அமைத்து கொள்வார். போர் நடந்தால் 2 மன்னர்களுக்கிடையே நடக்கும். அப்போது என்ன செய்வாங்க? யாராவது ஒரு மன்னர் வந்து இவர்கிட்ட கேட்டாக்கா, எனக்கு உதவுங்கள் அப்படின்னு, இவர் என்ன செய்வார்? தாம் ஒரு அணி அமைத்திருக்கிறார் அல்லவா, அதை கொண்டு போரில் ஈடுபடுத்தி எதிரி நாட்டு வீரர்களை போர் முனையில் வென்று அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு சிவன் கோயில் திருப்பணி செய்வார். அது மட்டுமல்ல, சிவனடியார்களுக்கு அறுசுவை உணவும் படைப்பார். இது அவருடைய தொண்டாக இருந்தது. இவருடைய உதவியை யாராவது கேட்டால் மறுக்காமல் உதவி செய்வார் படைக்கு சென்று. இந்த சிவத்தொண்டை இவர் பலகாலம் செய்தார். அதன் மூலம் இவர் சிவபதம் பெற்றார். முனையடுதல் பேர்ல இருக்கு பாருங்க. எதிரி நாட்டு வீரர்களை போர் முனையில் வெல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அதனால் இவருக்கு முனையடுவார் நாயனார் என்ற பெயரே வழங்கலாயிற்று. போர் தொழில்னு சொன்னோம், அதில் எத்தனை உயிர்களை நாம் கொல்ல வேண்டியதாக இருக்கோம் யோசிச்சு பாருங்க. எதிரி நாட்டு படையை நாம் கொன்றாலும் அவர்களும் படை வீரர்கள் தானே, கொலை தொழில் தானே அது. ஆனால் ஏன் இவருக்கு சிவபதம் கொடுத்தார் இறைவன்? இறைவன் கோவில் கொண்ட கோயில்களுக்கு இவர் கட்டுமான பணியை செய்வதற்கு இவர் அருட்கொடை கொடுத்தார், நிதியுதவி அளித்தார். சிவனடியார்களுக்கு வேண்டிய அறுசுவை உணவும் இவர் படைத்தார். அதனாலேயே இவருக்கு சிவபதம் கிடைத்தது. போர் தொழில் கொலை தொழிலாக இருந்தாலும் அறத்தொழிலாக இவர் என்ன செய்தார்? சிவன் அடியார்களுக்கும் சிவனுக்கும் வேண்டிய அத்தனை தொண்டுகளையும் சிறப்பாக புரிந்ததனால் இவருக்கு சிவபதம் கிடைத்தது. அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தகையில் இவரை சிறப்பிச்சு பாடுறாரு. வீரத்தாலும் விவேகத்தாலும் மட்டுமல்ல, பக்தியாலும் அன்பாலும் சிவனின் இதயத்தையும் சிவனடியார்களின் மனதையும் வென்றவர் முனையடுவார் நாயனார். எத்தனை பெரிய சிறப்பு பாருங்க. தம்முடைய தொண்டில் அவர் நிலைத்து நின்றார். கொலை தொழிலாக இருந்தாலும் அதன் மூலம் பெறக்கூடிய வருமானத்தை கொண்டு சிவனடியார்களுக்கு வேண்டிய தொண்டையும் சிவனுக்கு வேண்டிய பணியையும் தவறாமல் செய்தவர். கோவில் கட்டும் பணியை அற்புதமாக செய்தவர். அதனாலேயே இவருக்கு சிவபதம் கிடைத்தது. மிகவும் வித்தியாசமான ஒரு அடியார் அல்லவா? நாமும் அவருடைய பதத்தை வணங்குவோமே, வணங்கி சிவனருள் பெறலாமே. வாழ்க சிவனடியார்கள், வளர்க சைவநெறி, காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.